ஹாய் நமஸ்காரம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க தானே? நானுமே கொஞ்சம் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி விரதத்து அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற வீடியோ தான். கண்டிப்பாக நான் லேட்டாக தாங்க போஸ்ட் பண்ணுறேன். சாரி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ கூட நான் கொஞ்சம் பிரேக் விட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2 நாளும் அதுக்கு அப்புறமா 2 நாளுமே, அதாவது மொத்தமாக 5 நாள் நான் எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது இப்போதைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதன்கிழமை சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு பூஜை அறை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு, பூஜை பாத்திரங்களும் க்ளீன் பண்ணிவிட்டு, பூஜை அறையில் இந்த மாதிரி நான் கோலம் போட்டுக்கிறேன். பச்சரிசி மாவால் கையில் தான் அப்படியே ஜஸ்ட் எடுத்து போடுறேன் நான். ஸோ கொஞ்சம் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் போட்டுட்டு கோலத்துக்கு நடுவில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன். ஸோ இது அப்படியே ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கடைக்கு போகலாம் அப்படின்னு தான் ரெடியாகனே. கீழே எப்போவுமே போகும்போது நாய்களுக்கு நான் ஏதாவது கொண்டு போவேன், அதான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இவங்க ஏறினாங்க, என்னையுமே சேர்த்து வீடியோ எடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் சும்மா அவரை கிளிக் பண்ணேன். ஸோ நான் எப்போவுமே இந்த கடையில் தான் நான் வாங்குறது. ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் எல்லாமே இந்த கடையில் இருக்கும். அதுக்கப்புறமா வாழை இலை, பூக்கள், இது எல்லாமே நான் வேறு இடத்துல போய் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆக்சுவலாக வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நான் பூக்களால் கோலம் போடுவேன். ஸோ அதுக்கு தான் ரோஸு, சாமந்தி, துளுக்கு சாமந்தி 2 கலரில் வாங்கினேன், எல்லோ அண்ட் ஆரஞ்சு. இன்னுமே கூட கொஞ்சம் சாமந்தி வாங்கினேன். நான் ஆல்ரெடி சாமந்தி வாங்கி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் மாலையும் நான் கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அது ஒருவேளை பத்தலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கினேன். ஸோ இது எப்படி கட்டணும் அப்படின்னா, ஒரு எண்டை லெஃப்டில் பிடிச்சிக்கணும். நான் அந்த சேரோட காலை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நூல் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம எந்த ஹைட் எடுத்துருக்கோமோ அதை விட இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக விட்டுட்டு நூலை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு 2 நூலையுமே அந்த கையில் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நூலை அப்படி மேலே போட்டு அந்த எண்டை உள்ளே எடுத்துடணும். ஸோ முடி வந்துடும். அதுக்கப்புறமா அந்த நடுவில் கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் சாமந்தி பூவை வச்சு அதே மாதிரி நூலை மேலே போட்டு அந்த எண்டை வெளியில் எடுத்துடணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இது பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம். ஆக்சுவலி இது நான் எப்போ கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எங்கள் அத்தை பொண்ணுக்கு சீமந்தம் நடந்தது. அப்போ வீட்லேயே தான் ஜடை தைப்பாங்க. அப்போ ஒரு பாட்டி என்னை கூப்பிட்டு, இங்கே வா நான் சொல்லி கொடுக்குற மாதிரி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காலை நீட்ட சொல்லிவிட்டு அந்த கட்டை விரலில் நூலை மாற்றிட்டு இந்த மாதிரி கட்ட சொன்னாங்க. ஸோ அப்போ கற்றுக்கிட்டது தான் இது. நம்ம சாமிக்கு வைக்கிறோம் அப்படின்றதுக்காக நான் இந்த சேர் காலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நூலை விட்டுக்கணும். நடுவில் ஜாயின் பண்ணலாம், ஆனால் அது ரொம்ப அசிங்கமாக தெரியும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கிட்டா கூட தப்பு கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போரும். அதனால தான் அந்த சேர்லேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வேணுன்ற அளவுக்கு நம்ம நூலை கட் பண்ணிவிட்டு முடி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, நான் சுவாமி படத்தில் ஆணி அடித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆணியில் அப்படியே மாட்டிடுவேன். போடுறதும் சரி எடுக்கிறதும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பெரிய மாலை நான் வியாழக்கிழமை அன்னைக்கு அம்மனை அலங்கரிப்பேன் பூஜை அறையில். ஸோ அந்த அம்மனுக்கு போடுறதுக்காக இந்த பெரிய மாலையை நான் கட்டினேன். இன்னொன்று கலசத்துக்கு போடுற மாதிரி வெள்ளிக்கிழமை நான் கலசத்துலேயும் அம்மனை அலங்கரிப்பேன். ஸோ அதுக்கு தான் இதை பூக்கள் கட்டிட்டு அதுக்கப்புறமா நடுவில் குங்குமம் மட்டும் தடவிருக்கேன். அதான் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லாவும் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு எவ்வளவுக்கு வேணுமோ எல்லாத்தையுமே கட்டி முடிச்சுட்டேன். அதாவது இந்த பார்க்குறதுக்கு மாலை மாதிரியே இருக்கும், அதே சமயம் நிறைய பூக்களும் பிடிக்காது. ஆனால் நம்ம படத்துக்கு போட்டோம் அப்படின்னா ஏதோ நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ புதன்கிழமை வேலை அதோட முடிஞ்சிருச்சு. வியாழக்கிழமை நல்ல வேலை, ஆஃபீஸ் லீவு, இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால அதனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருச்சு தலைக்கு குளிச்சுட்டு மறுபடியும் என்னோடய பூஜா வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தாம்பூலம் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதுதான் உங்களுக்கு காட்டுறேன் நான் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தட்டுமே நான் புதுசாக தான் வாங்கினேன். நான் ஜஸ்ட் 3 பேருக்கு தான் கொடுக்க போகிறேன். இந்த தட்டில் மயில் ரொம்பவுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெத்தலை, பாக்கு, மஞ்சள் கிழங்கு 2 வச்சுருக்கேன், தாலி சரடு 1, மஞ்சள், குங்குமம், வாழைப்பழம், பூக்கள், ப்ளவுஸ் பீட்டும் சரி வளையலும் சரி நான் வெறும் ரெட்டு அண்ட் க்ரீன் இதுதான் நான் கொடுத்தேன். ஸோ ப்ளவுஸ் பீட்டு, அதுக்கப்புறமா ஐலைனர், நெயில் பாலிஷ், கண்ணாடி, காஜல், அதுக்கப்புறமா இந்த படம் மகாலட்சுமி படம், இதில் தீர்க்க சுமங்கலி அப்படின்னு இருந்தது. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அதனால் இதையுமே நான் வாங்கியிருந்தேன் 3. ஸோ அதுவும் வச்சுட்டு அதுக்கப்புறமா சீப்பு, அதுக்கப்புறமா மெரூன் கலரில் ஸ்டிக்கர் போட்டு வாங்கியிருந்தேன் ஒரு பேக்கெட்டு, அதையுமே வச்சுக்கிறேன். அப்புறம் வளையல், கடைசியாக தேங்காய். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னாலுமே எல்லாமே அதை வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த கண்ணாடி கூட ரொம்ப குட்டியாக ஃபார்மலாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் இந்த மாதிரி நான் வாங்கினேன். நம்ம கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும், அதுதான் ரொம்பவுமே முக்கியம்.
கடைசியாக மாயலையும் சொல்லி வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா கொஞ்சமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னா சண்டே வந்து நாங்கள் கூழ் ஊற்றினோம். அந்த வேப்ப இலை வந்து தோரணம் கட்டியிருந்தேன். ஸோ அந்த தோரணம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேப்ப இலை 2 சைடில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 4:30 போல் நான் அம்மனை அலங்காரம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ப்ளவுஸ் பீட்டில் கையை செட் பண்ணியிருக்கேன். சாரிங்க, அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. சாரி வந்து நம்ம முந்தானைக்கு எப்படி நம்ம ஃப்ளீட்ஸ் எடுப்போமோ அதே மாதிரி நடுவில் விட்டுட்டு 2 பக்கமுமே ஃப்ளீட்ஸ் எடுத்து அதை நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ளீட்ஸ் எடுப்போம்ல, அதே மாதிரி எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் பின் பண்ணி அதை 2ஆக மடிச்சிருக்கேன். நான் வந்து அம்மனை பூஜை அறையில் மட்டும்தான் செட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வெளியில் தனியாக எல்லாம் பண்ண எனக்கு வந்து தோணலை, எப்போவுமே தோணலை. எல்லாமே என்னோடய பூஜை ரூமுக்கு ஏற்ற மாதிரி நான் அம்மனை அலங்கரிச்சுப்பேன். ஸோ இது 3 பாத்திரம் வச்சுருக்கேன். கீழே வந்து ஸ்டீல் வச்சுருக்கேன். மேலே வந்து பொங்கல், எப்போ பொங்கல் வச்சாலும் குலதெய்வத்துக்கோ இல்லை வீட்டில் பொங்கல் அன்றைக்கோ நான் அதில் தான் பொங்கல் வைப்பேன். அந்த பாத்திரம். அதுக்கு மேலே பித்தளையில் கலச சொம்பு. அந்த சொம்பில் குச்சி வச்சு ஒரு நூல் கட்டியிருக்கேன். நல்லா டைட்டாக கட்டியிருக்கேன். ஸோ சாரியை அப்படியே பின்னாடி கொண்டு போயிட்டு 2 பக்கமே நம்ம பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த முந்தானி மாதிரி அதை அப்படியே விட்டுட்டு நல்லா சென்ட்ரு பண்ணிவிட்டு கீழே 2மே லெவலாக இருக்கான்னு பார்த்துட்டு 2த்தையுமே சேர்த்து பின் பண்ணிடணும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் சைட்லேயும் ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைட்லேயும் கொண்டு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இந்த மாதிரி வச்சுக்கணும். நான் வந்து முந்தானி கொஞ்சம் கீழே டிசைனாக இருந்தது. ஸோ அது தெரிய வேண்டாம் அப்படின்றதுக்காக அதை நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2த்தையும் சேர்த்து நான் பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு ஒட்டியானம் கட்டிடுறேன் அம்மாவுக்கு. அதுக்கப்புறமா கைகளை கொண்டு போயிட்டு பின்னாடி கொண்டு போயிட்டு அந்த முந்தானி இருக்கு இல்லையா 2 பக்கமுமே அதுக்கு கீழே கொண்டு வரணும். அந்த ஒரு குச்சி கட்டியிருக்கேன் இல்லை, அதுக்கு மேலே கொண்டு வந்துட்டு அந்த முந்தானிக்கு கீழே அந்த கையை விட்டுட்டு அந்த முன்னாடியும் பின்னாடியும் அந்த கைகள் இருக்கு இல்லையா, அது 2த்தையும் சேர்த்து பின் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அந்த முந்தானியிலையும் சேர்த்து பின் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஸோ 2 சைடும் அதே மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா முந்தானியை கரெக்ட் பண்ணிடணும். ஸோ நான் வந்து அப்புறமா நகைகள் போட்டுடுறேன். ஒரே மாதிரி 3 லேயர் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு என்கிட்ட இருக்குது அம்மாவோடது. ஸோ அதுதான் நான் போடுறேன். பிங்க் கலர் சாரீ அப்படின்றதுனால பிங்க் வித் ஒயிட் ஸ்டோனில் வச்சு தான் நான் ஜுவல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் வச்சுட்டு அம்மனோட முகத்தை செட் பண்ணிடுறேன். அம்மனுக்கு வந்து ஆல்ரெடி நான் முகமெல்லாம் செட் பண்ணிட்டேன். கிரீடம், பொட்டு, கம்மல், மூக்குத்தி எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜடை வைக்கிறேன். ஜடை வச்சுட்டு மாலை போட்டுறேன். அவ்வளோதான். அம்மா எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி கீழே அந்த ஃப்ளீட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படின்றதுக்காக 2 பின்னாக வச்சு அப்படியே செட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக முந்தின நாள் வந்து அம்மனை வீட்டுக்கு அழைக்கணும். அதாவது வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு ஆரத்தி காட்டி வீட்டுக்கு அழைக்கணும். அதுதான் ப்ரொசீஜர். ஆனால் இந்த அம்மனை என்னால் கொண்டு போக முடியாது. எப்போவுமே நான் அப்படி தான் பண்ணுறது. இது எல்லாமே வந்து மகாலட்சுமி தாயார் தான். எனக்கு வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அவங்க ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 50% டிஸ்கவுண்ட்டில் எனக்கு கொடுத்தாங்க. அதனால் நான் வாங்கினேன். ஆக்சுவலி இவ்வளோ நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுக்கும்போது இந்த மகாலட்சுமி தாயாரையும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்க மனசு வரலை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா, நான் பூஜை பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயாரை நான் எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்? இல்லை, தாம்பூலம் கொடுக்கலாம், பட் மகாலட்சுமி தாயாரையே எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக ஸோ எல்லாத்துக்குமே பொட்டு வச்சுட்டு வாசல்ல இருந்து கற்பூர ஆரத்தி காட்டிட்டு அம்மாவை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சாச்சு. அதுக்கப்புறமா நைவேத்தியமாக பால் மட்டும் வச்சுட்டு தூப தீப ஆராதனை எல்லாமே காட்டி முடிச்சுட்டு என்னோடய டெக்கரேஷன் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கட்டி வச்சுருந்த மாலைகள் எல்லாமே அலங்கரிச்சாச்சு. இவ்வளோ வந்து மாலையாக கூட வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் இவ்வளோ மாலைகள் வாங்க முடியுமா அப்படின்றது தெரியல. ஸோ இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு மாலை மாதிரியே இருந்தது. எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். எந்த பூஜை வழிபாடுகளில் ஆகட்டும், நாம் ஆத்மார்த்தமாக நமக்கு பிடிச்சதாக என்ன பண்ணுறோமோ அதை வந்து கடவுள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எல்லா டெக்கரேஷனும் பண்ணி முடித்த பிறகு மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருட்கள் முதல்ல வலம்புரி சங்கு, அதில் வந்து தண்ணி ஊற்றி 1 ரூபி காயின், கீழே வந்து அரிசி பரப்பியிருக்கேன். அதுக்கு மேலே சங்கு வச்சுருக்கேன். அடுத்தது இந்த தட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் என்கிட்ட இருந்ததை நான் வச்சுருக்கேன். முதல்ல பச்சை குங்குமம், அடுத்தது ஏலக்காய், அடுத்தது வெள்ளி நாணயங்கள், அடுத்தது குன்றின் மணி, அடுத்தது சிட்டி காஜுலு அப்படின்ற சின்ன வளையல்கள், அம்மனோட வளையல்கள், மஞ்சள் சோழி, கோமதி சக்கரம், 1 ரூபி காயின், மஞ்சள் கிழங்கு, ஒற்றைக்கண் தேங்காய், அப்புறம் லவங்கம், சோம்பு,
அதுக்கப்புறம் அந்த வெள்ளி குங்குமச்சிமிழில் மகாலட்சுமியை வசியம் பண்ணுற மையது என்ன அப்படின்னா கோரோஜனை, ஜவ்வாது, புனுகு, பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் இடிச்சிட்டு அதில் கொஞ்சம் தேன் விட்டு நல்லா கலக்கி அப்படியே வச்சோம் அப்படின்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் பூஜை அறை. எங்கேயாவது நம்ம வெளியில் போகும்போதும் அதை வச்சுட்டு போகலாம். ஸோ அதுவுமே வச்சுருக்கேன். அவ்வளோதான் வியாழக்கிழமை வேலை. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 5 மணி போல் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மாயிலை கட்டிட்டு அதுக்கப்புறமா பூக்களால் கோலம் போட்டேன். ஸோ 2 காம்பினேஷனுமே இந்த கோலம் எப்போவுமே சூப்பராக இருக்கும். 2 கலரில் துளுக்கு சாமந்தி பூ, அப்புறம் சம்பங்கி, அப்புறம் ரோஸ், இதை யூஸ் பண்ணி தான் நான் கோலம் போட்டிருக்கேன். அதாவது ஒரு தோரணம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் கோலம் போட்டிருக்கேன். தோரணம் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயாரோட பாதம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன். பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமை இந்த சாரீ தான் நான் கட்டினேன். அதாவது இது குபேரப்பட்டு காப்பர் சரியில் அந்த சாரீ இருக்கும், ப்ளூ கலர் பார்டர். ஸோ அதுக்கு மேட்சாக வளையல் எடுத்து வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது கண்டிப்பாக போடணும் ஜுவல்ஸு. அதாவது நம்ம கெஸ்ட்டு யாராவது வீட்டுக்கு வராங்க, வராதவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி நாம்பளும் அழகாக ட்ரெஸ் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ மகாலட்சுமி தாயாரையே நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம் இல்லை, கண்டிப்பாக நாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும். அது ரொம்பவுமே முக்கியம். நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பூஜை வேலைகள் எப்போவுமே நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். முதல்ல பாயசம் வைக்கிறதுக்கு பச்சைப்பருப்பு குக்கரில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஆடி மாதம் கூழ் ஊற்றும்போது அந்த கொழுக்கட்டை மாவு பண்ணது, அந்த ரெசிபி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணா அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த மாவு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பூரணம் வைக்கிறதுக்காக எள்ளு வறுத்து அதை மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஏலக்காய், வெல்லம் போட்டு மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த கொழுக்கட்டை மாவு கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு சுடுதண்ணியை நல்லா ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் அது அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். அதில் கொஞ்சம் நெய்யும் விட்டுருக்கேன், ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டு நல்லா கலந்து மூடி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு அந்த தண்ணி எல்லாம் ஒன்று போல் இழுத்துக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ எடுத்து தடவிக்கிட்டு வாழை இலையில் இந்த மாதிரி தட்டிட்டு வேணுன்ற அளவு பூர்ணம் வைக்கணும். ரொம்ப லிமிட்டாக வைக்கணும். நிறைய வச்சோம் அப்படின்னா வேகும்போது இதெல்லாம் வெளியில் வந்துடும் இல்லையா, அதனால். ஸோ இந்த மாதிரி மடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொழுக்கட்டை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். அப்புறமா எடுத்துட்டு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த ஓட்டையெல்லாம் இல்லாமல் இது அப்படியே பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஓட்டையெல்லாம் அப்படியே அமுக்கி விடுவோம் இல்லையா, கொஞ்சம் பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். சும்மா நமக்கு டிசைனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கேப் விட்டுட்டு அமுக்கி விடுறேன். பார்த்துக்கோங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளவே தான். ஆக்சுவலாக அன்றைக்கி நான் பண்ணது வெறும் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொழுக்கட்டை, வடை, பாயசம், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணலை. ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்றதுக்காக சரி காலையிலேருந்து ஃபாஸ்டிங் இருக்கேன், வெறுமே இதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு அந்த தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை பண்ணதை அப்படியே எடுத்து மூடி வச்சிடறேன். அவ்வளோதான். பாருங்கள், வெந்த பிறகு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறமா பாயசத்துக்கு நான் தனியாக வெல்லம் காய்ச்சுவேன். வெல்லத்தை தனியாக காய்ச்சுவேன். பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு அதை எடுத்து வடிகட்டிட்டு இதில் ஊற்றிப்பேன் இந்த பருப்பில். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சமாக தேங்காய். ஆக்சுவலி அந்த தேங்காவை நெய்யில் வறுத்து போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் அப்படியே தான் போட்டேன். ஸோ ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. ஆனால் இதை விட நெய்யில் வறுத்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை இறக்கி வச்சுட்டு திருப்பியுமே ஒரு சின்ன கடாய் வச்சு நமக்கு வேணுன்ற அளவுக்கு நெய் ஊற்றிட்டு, ஏன் அப்படின்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் ஊற்றினா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நெய் ஊற்றிட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து கொட்டிக்கிறேன். ஆக்சுவலாக பையனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வேறு ஒரு வீட்டில் இருந்தோம். ஸோ அங்கே இருக்கும்போது நான் வரலட்சுமி விரதத்துக்கு கண்டிப்பாக 11 பேருக்கு எல்லாரையுமே கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் தாம்பூலம் கொடுத்து அனுப்புவேன். சாப்பாடு அப்படின்னா நார்மலாக சாதம் வச்சுட்டு சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், வேறு ஏதாவது ஒரு பொரியல், அதுக்கப்புறமா அப்பளம், வடை, பாயசம், கொழுக்கட்டை எல்லாமே பண்ணி அந்த மாதிரி ஒரு 3 வருஷம் பண்ணேன். திருப்பி பண்ணணும் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இப்போ எனக்கே முடிய மாட்டேங்குது. ஆனால் அட்லீஸ்ட் திருப்பியும் ஒரு 3 வருஷம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். அடுத்து உளுந்து வடைக்கு பண்ணுறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல பச்சை மிளகா தேவையான அளவு, அதுக்கப்புறமா இஞ்சி கட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டு அரைச்சிக்கணும். கூட உப்பு போட்டு அரைச்சிப்பேன். அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்த பிறகு எல்லாம் கலக்கிட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுப்பேன். அவ்வளோதான். சாமி கும்பிட்றதுக்காக மட்டும் இந்த வெங்காயம் போடாமல் சுட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா தான் நான் வெங்காயம் போட்டு சுட்டேன். மகாலட்சுமி எங்கெங்கே வாசம் பண்ணுறாங்க தெரியுமா? முதல்ல திருமாலோட மார்பிளையும், அடுத்தது பசுவோட பின்புறம், யானையோட மத்தகம், தாமரை, திருவிளக்கு, சந்தனம், தாம்பூலம், கோமயம், கன்னி பெண்கள், நம்முடைய உள்ளங்கை, பசுமாட்டோட கால் தூசில் கூட இருக்காங்க, வேள்வி புகை, சங்கு, வில்வமரம், நெல்லிமரம்.
நைவேத்தியம்லாம் ரெடி பண்ண பிறகு கலசம் வைக்க ஆரம்பிக்கிறேன். முதல்ல காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றிட்டு ஒரு சுத்தமான மனை எடுத்துகிட்டு அதில் அரிசி மாவால் தாமரைப்பூ கோலம் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே வாழை இலை வந்து நுனி வாழை இலை வைக்கிறேன். நம்ம சாப்பிடும்போது நமக்கு நுனி வாழை இலை எப்படி வைப்போமோ அதே மாதிரி கடவுளுக்கு வைக்கணும். ஸோ அதுக்கு மேலே பச்சரிசி பரப்பிட்டு வெள்ளி சொம்பில் அஷ்டலக்ஷ்மிகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தண்ணி சுத்தமான தண்ணி நிரப்பிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக ஜவ்வாது 1 ரூபி காயின் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கோல்டு ஏதாவது போடணுன்றதுக்காக என்னோடய ரிங்கை நான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே மாயிலை வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் ஃபுல்லாகவுமே வந்து மஞ்சள் தடவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா எங்களோட வழக்கப்படி நாங்கள் குங்குமம் வைப்போம். ஸோ நான் பார்த்த நாள்லேருந்து எங்கள் அத்தை இப்படி தான் வைப்பாங்க. நானுமே இதையே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கலசத்தில் தேங்காவை வச்சுட்டு அம்மனை அலங்கரிச்சுக்கிறேன். அம்மன் கூட நான் முந்தின நாளே வந்து அலங்கரித்து வச்சுருந்தேன். ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ மனசு திருப்தியாக பண்ண முடியாது அப்படின்றதுக்காக முந்தின நாளே பண்ணிட்டேன். கம்மல் மூக்குத்தி அதுக்கப்புறமா அந்த என்கிட்ட இருந்தால் கொஞ்சம் ஜுவல்ஸை வச்சு கிரீடம் மாதிரி நான் அலங்கரிச்சிருந்தேன். ஆக்சுவலி அந்த கண்மை எல்லாமே என்னுடைய மருமக இருந்தால் இன்னும் சூப்பராக பண்ணியிருப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். அம்மனுக்கு ஜுவல்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா மாலையும் சாத்தியிருக்கேன். ஸோ ஒரு மஞ்சள் கயிறு கண்டிப்பாக கட்டணும். 2 அம்மனுக்குமே நான் வந்து அதை கட்டியிருக்கேன். ஸோ எல்லாமே முடித்த பிறகு மறுபடியும் எல்லா விளக்குகளும் ஏற்றின பிறகு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு முதல்ல கணபதி பூஜை பண்ணணும். விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாம் பூஜைகளை ஆரம்பிக்கணும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமுவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா இப்படின்னு ஔவையார் சொன்னது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நான் இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறமா அம்மனுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம், அதாவது ஓம் பிரகிருத்தியே நம, ஓம் விக்ருத்தியே நம, ஓம் வித்யாயே நம இப்படின்னு 108 போற்றி சொல்லிட்டு கலசத்தில் இருக்கிற அம்மனுக்கும் அந்த அம்மனுக்கும் நான் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு பூக்களை சமர்ப்பிக்கிறேன். பூக்களை எப்போவுமே நாங்கள் பாதத்தில் தான் சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறமா வாசலில் வந்து நான் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ கற்பூர ஆரத்தி காட்டுறதுக்கு அந்த விளக்குலேருந்து அந்த கற்பூரத்தை எடுத்து ஆரத்தி காட்டி அப்படியே பூஜை ரூமுக்கு கொண்டு வரேன். பூஜையை முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா நான் 3 பேருக்கு தாம்பூலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் 2 பேர் வந்தாங்க. ஸோ அதில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் கட்டியிருக்கிற சாரி ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, அதை விட நீங்கள் கட்டியிருக்கிற விதம் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா சாயந்தரம் போல் தான் வேறு ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ மொத்தம் 3 பேருக்கு தான் நான் வந்து தாம்பூலம் கொடுத்தேன். ஸோ அந்த முதல்ல 2 பேர் வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தவங்க நான் பூஜை ரூமில் வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். ஸோ அந்த பூஜை ரூம்குள்ளே போன உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுதுங்க. ஏன்னா இந்த ரூம்குள்ளே வரும்போதே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு என்னமோ அப்படியே தெரியுது. உடம்பே வந்து அப்படியே புல்லரிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நைவேத்தியத்தை நானும் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் அம்மாவுக்கு விளக்கேற்றிட்டு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு பூஜை ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் அடுத்த நாள் வந்து நான் காலையில் அம்மனுக்கு பூஜை பண்ணுவேன். குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மனுக்கு ஏதாவது நைவேத்தியம் வச்சு தூப தீபம் ஆராதனை எல்லாமே காமிச்சிடுவேன். அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது பூஜை ரொம்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவேன். மறுபடியும் சாயந்தரம் ஏதாவது நைவேத்தியம் வச்சு அம்மனுக்கு பூஜை பண்ணுவேன். ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு நான் இதுதான் பண்ணுறது. ஏன்னா நம்ம விக்கிரகமோ இல்லை இந்த மாதிரி அம்மனை அலங்கரிச்சாவோ நம்ம வந்து அப்படியே விடக்கூடாது அப்படின்வாங்க. கண்டிப்பாக ஏதாவது நைவேத்தியம் வச்சு தூப தீப ஆராதனை எல்லாமே காட்டணும். அது ரொம்பவுமே முக்கியம். பூஜை பண்ணும்போது பின்பக்க கதவை மூடணும். ஏன்னா வர மகாலட்சுமி வந்து பின்பக்கமாக போயிடுவாங்க அப்படின்வாங்க. சாதா நாட்களையே நம்ம விளக்கு வைக்கும்போது கண்டிப்பாக பின்பக்க கதவை மூடணும். அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு அம்மனை கலைக்கிறதுக்கே எனக்கு மனசே வரலை. ஆனால் கண்டிப்பாக நம்ம 3 நாளைக்கு மேலே வச்சிட்ருக்கக்கூடாது அப்படின்வாங்க. அதனால் காலையில் அந்த பூக்கோலம்லாம் எடுத்துட்டு தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றிட்டு அம்மனை ஒன்று ஒன்றா எடுத்தேன் நான். ஸோ அதை எடுக்கும்போது அந்த நகையை முதல்ல நாம் வந்து போட்டுக்கணும். அம்மனுக்கு போட்ட நகையை நாம் கண்டிப்பாக முதல்ல போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணும். ஸோ முதல்ல அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அம்மனை வணங்கிட்டு மனசார ஸோ எங்கள் வீட்டில் நிரந்தரமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலி எனக்கு மனசே வரலைங்க. அதுக்கப்புறமா அந்த கலச சொம்பு இருக்குது இல்லையா, அந்த கலசத்தில் இருக்கிற நீரை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவுமே தெளிச்சுட்டு மீதியை வந்து அந்த ஷிங்கில் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா அம்மனுக்கு கட்டியிருந்த சாரியை சும்மா நம்ம மேலே சுற்றிட்டு எடுத்து வைக்கணும், அப்படியே எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அந்த கலசத்துக்கு பச்சரிசி அரிசிலாம் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே தனியாக எடுத்து வைக்கணும். மறுபடியும் அதை நாம் பூஜைக்கு யூஸ் பண்ணவே கூடாது. நாம் தனியாக சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கணும். அந்த பூக்கள் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாமே நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போது கால்படாத இடத்துல போடலாம் அப்படின்னு அந்த வெத்தலை பாக்கு எல்லாமே வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வயசானவங்க சுமங்கலி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறமா அந்த தட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த மங்கள பொருட்கள் வச்சுருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். இதை வைக்கிறது நாம் ரொம்ப பயபக்தியோட உண்மையான சிரத்தையோடு வைக்கணும். அதுதான் ரொம்பவுமே முக்கியம். ஸோ எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். இவ்வளோதாங்க என்னுடைய 5 நாள் பூஜை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதை பார்க்கும்போது அனுப்பினா யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ நடுவில் என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் பிரேக்காக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன், அதுக்கும் மறுபடியும் சாரி. இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். பாய்.